ஒரு 500 ரூபா தட்சணை வச்சு விட்டுருது. தெற்கு கோட்டை வாசலுக்கு கொண்டு விட்டுருது. அங்க ஒரு 500 ரூபா வச்சு விட்டுருது. மேற்கு கோட்டை வாசலுக்கு கொண்டு விட்டுருது. அங்க ஒரு 500 ரூபா வச்சு விடுது. கிழக்கு கோட்டை வாசலுக்கு கொண்டு விட்டுருது. அங்க ஒரு 500 ரூபா வச்சு விட்டுருது. அப்படியே உட்காந்து விட்டுருது. அப்படியே எந்திரிச்சு விட்டுருது. அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசா ஒரு மந்திரம் சொன்னா பாருங்க. உங்களுக்கு சொன்னது எனக்கு தெரியல. கடைசா சொன்னா பாருங்க, அதுதான் எனக்கு புரிஞ்சிச்சு. எப்படி? ஓம் சுக்லாம்பரம் ஓம் சொர்ண புஷ்பம் சமர்ப்பியாமி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பழைய சைக்கிள்ல வெள்ளை சாக்கு கொண்டு வந்து பாரு, இடத்துல இருந்து விடுறது, எல்லாத்தையும் அள்ளி சாக்கு உள்ள வச்சு விடுறது, இறுக்கி கட்டி விடுறது, சைக்கிள்ல ஏற்றி விடுறது, வீட்டுக்கு போய் விடுறதுன்னு போட்டான். பார்க்கலாம் எப்ப தெரு தெருவா நிக்கிறான்டா. நீ அப்ப உனக்க என்ன நம்ப மாட்டேங்கிறிய? போன மாசம் இவன் குழந்தையாளு சகலன்னு கஷ்டப்படுறாங்கன்னு என்கிட்ட அடிச்சுட்டு வந்தீங்கல்ல. ஆமா. குழுவுல பணம் வாங்கி கொடுத்துருக்கேன்னு. ஆமா. நீ போய் டீ கடை வச்சு போச்சுக்கடான்னு நான் தானே 4 குறிச்சு கொடுத்தேன். ஆமா. அவன் நல்லா இருக்கானே? நல்லா இருக்கானே. டீ கடை நல்லா ஓடுதா? நல்லா ஓடுது. என் பேரை சொல்லிட்டே இருப்பான். இருக்கா ஒன்னேதான் கேட்டுக்கிட்டு இருக்கான். கேட்டுக்கிட்டு இருக்கான். டீ கடைக்கு 4 வச்சு கொடுத்தீல? என்ன நட்சத்திரத்துல வச்சு கொடுத்த? ரேவதி புஷ்பாதோ சுவாதிரம் ரேவதி சுவாதில ரேவதி சுவாசா ரேவதி புஷ்பம் தேடிக்கிட்டு இருக்கான். ரேவதி நட்சத்திரத்தை வச்சு கொடுக்கறதுக்கு அக்கினி நட்சத்திரத்தை வச்சு கொடுத்துட்டான். நெருப்ப கொண்டு போய் அடுப்புல வச்சான் பாரு, கடை குடிச்சுக்கிட்டு எரியுறாங்க. அவன் தேடிக்கிட்டு இருக்கிறான். இப்போ உருட்டுக்கிட்டே அவனை கொண்டு அடுப்புல நெருப்பு வைக்க சொன்னான். அடுப்புல வைக்கப்படாது, உன் ஜூத்துல வச்சிருக்கமா அவன். ஆமா. உன் குழந்தையம்மா ரொம்ப நாளா கல்யாணம் ஆகலன்னு 4 குறிச்சு கொடுத்தானே. ஆமா. அது திருமணம் ஆயிட்டுதா? திருமணம் ஆகி அங்கதான் இருக்கிறா. தாலி நல்லா தொங்குதா? தொங்குது நீட்டா. ஆமா. தாலி 4 வச்சு கொடுத்தீல, அவருக்கு என்ன இருக்குன்னு பார்த்து. 4 தோஷம் இருந்தது, அதை நல்லா சரி பண்ணி நேரா நிமித்து தானே அனுப்பி விட்டேன். எதை சரி பண்ண? என்ன எப்படி வச்சு சரி பண்ண? பூஜை பண்ண. சரி பூஜை போட்டு பரிகார பூஜை பண்ண. பரிகாரம் பூஜை பண்ணி இல்ல, பரிகாரம் பூஜை பண்ணி என்ன பண்ண? அவளுக்கு இனி மாங்கல்ய தோஷம் நீங்கிட்டு இன்னும் ஒரு 3 மாத காலத்துல மாங்கல்யம் தானாக கழுத்துல ஏறும் தானே போனீனே. ஆமா போனீனே சொன்னீல. மாங்கல்யம் கட்டினா சாலியும் கட்டியாச்சு. சரி சாலியை கட்டி விட்டு சாந்தி முற்றத்துக்கு உள்ள போனான். என்ன முற்றத்துக்கு? சாந்தியா அங்க போய் முத்திரம் ஐயா. சாந்தி முகூர்த்தம்டா. முகூர்த்தத்துக்கு உள்ள போனா போய் பொழுது விடிச்சு 8 மணி வரைக்கும் 2 பேரையும் காணும். வெளியே கதவு சாத்தியா இருக்கு. சரி என்னடா 2 பேரும் உள்ள போச்சு காணுமென்ட்டு இன்னும் சின்ன குழந்தையா இருந்தால போய் என்னாடி பாருன்னு தொடர்க்க சொன்னல. பாக்குறேன் என் குழந்தையா மட்டும் கிளம்பி வாரான். நம்ம ஆளு வருது போட்டுக்கு வருது விளக்கமா சேர்த்துக்கிச்சு. நீ என்னைக்கு நாகராசி மாட்ட போறிய திருவாரூர்ல பாருங்க. ஆமா என்ன பண்ணு திறந்துக்கிட்டு வந்துச்சுல, உள்ள பாக்குறோம் இவன் மட்டும் வரா, அவன் புருஷன் செத்து கிடக்குறான் உள்ள. என்ன காரணம்? என்ன காரணம்? நாகதோஷத்தை நீக்கதானே. நான் சரியாதான் நாகதோஷத்தை நீக்கினேன். அவனுக்கு எதுல தோஷம் இருந்ததோ அது அதுல இல்ல, அவன் பெருக்கி விட்டுட்டான். ஆமா நேரம் கால தாமதம் ஆயிடுச்சு. அதனால குழந்தை தேவதாசன் அழைச்சுன்னு வந்தோம் நம்ம 2 பேரும். ஆமா வெட்டி வம்பு வளர்த்துட்டு இருக்க. தாத்தாவோட அப்பே சொன்ன எனக்கு துணைக்கு வருவான் தாத்தா, வம்பு வளர்ப்பான்னு. நல்ல பேடா துணிச்சக்கார போய் அழைச்சிட்டு போனாரு. நம்ம வந்து முன்னாடி நிக்கிறோம். ஆமா தேவதாசன் எங்க? இவன் அழைச்சிட்டு வந்தா என்ன கேட்கணும்? நான் அப்படியே மேல வனாந்தரத்துல ஒரு வேலை இருக்கு பாத்துட்டு வரணும், உங்ககிட்ட ஒப்படைச்சனா இல்லையா? ஆமா நீ 2 பேரும் சேர்ந்து வந்தீங்களா இல்லையா? நான் சேர்ந்து வந்தேன். நான் மட்டும்தானடா வந்தேன். அவன்கிட்ட புத்திமதி சொன்னேன். தம்பி கானகம் ரொம்ப காடா இருக்கும், வெகு தூரமா இருக்கு, உட்காந்துக்கோ, எல்லா சமுத்திரமும் நாங்க கொண்டு வர்றோம், நீ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொன்ன. கேட்க மாட்டேன்ட்டா. நீங்கள் கொடுப்பதை வாங்கி சென்றால் நாங்கள் கொண்ட சத்தியத்துக்கு கொண்டு வந்துடும். என் கையாலே தான் இருக்கணும்னா போடாதற்கு காடு எல்லாத்தையும் சேகரிச்சுக்கிட்டு இந்த ஆலமரத்து கீழே வந்து உட்காந்துக்க, நாங்கள் எங்கேயாச்சும் சுற்றிட்டு வருவோம், சேர்ந்து போவோம் அப்படின்னு சொன்னபடி வந்திருப்பான். போய் பார்த்து அவனை அடிச்சு விடுவான். யாரு போய்? தேவதாசனே. என்ன போயா? நாளைக்கு போகக்கூடாதுடா. என்ன காரணம்? இன்னைக்கு எனக்கு 1ஆம் நாள். அதனால போக மாட்டியா? எங்க அம்மா எனக்கு 1ஆம் நாளும் நான் வெளியே போகக்கூடாதான். எங்க அம்மாச்சி சொல்லிச்சு. நீ போகலன்னு வச்சுக்க, அப்படியே கீழே தள்ளி விட்டு இந்த நொண்டிக்கலால வச்சு கழுத்துல மிரிச்சான்னு வச்சுக்க, விடிஞ்சா 2ஆம் நாள். அப்ப நான் போய் நீ பயப்படாத, நீ ஒன்னும் கவலைப்படாத. அப்படி ஏதாவது காலகத்துல உனக்கு ஆபத்து ஏதாவது வந்துட்டுனா கிட்டு குழந்தை ஐயரே அப்படின்னு ஒரு சத்தம் போடு. நான் மாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல அடிப்பேன்.
ஏன் அம்மா துணிச்ச சரி பார்த்தேன். வச்சுக்கோ. அண்ணமர்களா அண்ணமர்களா என்னை பாம்பு திண்டு விட்டது. ஏய் ஏன் சிரிக்கிற? ஏன் சிரிக்கிறான்? ஏன்டா சிரிக்கிற? அது ஒன்றும் சிரிக்குது. கவர்னை சிரிக்கிறான் பாடுறான். எப்போ எந்த வாரத்தில் போகணும்? ஏன்டா சிரிக்கிறப்ப? நான் சிரிக்கிறேன்னா தேவதாசில் கொண்டு விட்டியா? விட்டியா அவனை கழுத்தில் கையை அடியை வச்சு கொண்டுட்டியா? அவனை வெகு தூரமா விட்டுட்டு நான் ரொம்ப தூரம் போயிட்டு வர்றேன். என்னடா பேசிட்டு இருக்கேன்? பாய் பாயில அங்கே போனால அவனை போய் பார்க்குறோம். வாயில நோரையா வருதுடா. அதை நான் உன்னை கேட்கல. தேவதாசனை அழைக்க போனியா? அவன் எங்க? அதுக்குதான் வரப்பட்டேன். நீ இதுதான் நான் தான் சொன்னல. இந்த ஆள் வேற ஆள் போடணும்னு சொன்னது பதில் சொல்லணுமா? ஏன்னா அவன் வாயில நோரையா வருது. அதான் நான் உன்னை கேட்கல. தேவதாசனை அழைச்சிட்டு வர சொன்னா அவன் எங்க? அதான்டா ஏன்டா நோரையா வருது? எந்திராங்க. அதை நான் உன்னை கேட்கல. தேவதாசனை அழைச்சிட்டு வர சொன்னா அவன் எங்க? அதுக்கிட்ட வேலை ஒரு பாம்பு கடிச்சு விட்டுறா. அதை நான் உன்னை கேட்கல. தேவதாசனை அழைச்சிட்டு வர சொன்னா அவன் எங்க? காளியம்மா இல்லை என்னடா கண்ணியம்மா போய் காளியம்மாங்கிற? கொண்டுட்டு வந்து வளர்றாண்டா. இந்த உட்காந்துருக்கு பாருங்க காளியம்மா. இந்த எதுக்க உட்காந்து இங்கே உட்காந்துருக்கேன். அம்மா கூப்பிடுறான். செத்த வாய அவனுக்கு இல்லை சேதியை சொல்லி விட்டு போய் பாவி. அவனா உன்னை கேட்கலடா. குழந்தை தேவதாசனை அழைக்க போனியே ஆமா. அவன் எங்க? அதான் அவனை பாம்பு கடிச்சு விட்டுறா. அதை நான் உன்னை கேட்கலடா. தேவதாசனை அழைச்சிட்டு வரான்னு சொன்னான்ல அவன் எங்க? அவன் உயிர் போயிட்டு. அது போனா நமக்கு என்ன கவலை? தேவதாசனை அழைச்சிட்டு வர சொன்னான்ல அவன் எங்க? பாயிண்ட் ஒன்று தான் இன்னைக்கு. கண்ணியம்மா அவனை கடிச்ச பாம்பு இவனை கடிக்க கூடாதா? அதான் நடக்காது. கடிக்கிற பாம்புக்கு பல்லுல விஷம், கொட்டுற தேளுக்கெல்லாம் கொடுக்கல விஷம். எங்களை மாதிரி பிராமண ஆளுக்கு குடுக்கல விஷம், உதக்கல விஷம்டா. சொன்னாலே அதுகிட்ட மேல அவன் பாம்பு கடிச்சு அவன் உயிர் போயிட்டுறா. உயிர் போய் உயிர் போயிட்டுறா. செத்து விட்டான். நான் என்ன சொல்றேன், செத்து போனா போயிட்டு போறான். உயிர் வரும்ல? மயிர் வரும். உயிர் போயிட்டுறாங்களா? உயிர் போயிட்டா? போயிட்டா எதுல போச்சு? மினி பஸ்ஸில் போயிருக்கு. எப்போ திரும்பி வரும்? 7:30 வரும். வரவட்டி ஆச்சுக்கோட நான் கொஞ்சிருக்கேன். அட்டிச்சன்னு வச்சுக்க தொங்குற கொட்டை தெரிச்சு போடும். அதுக்கிட்ட மேலே பாம்பு நல்ல பாம்பு கடிச்சு விட்டுறா. பாம்பு கடிச்சு விட்டா? நல்ல பாம்பா? சமயத்துல நல்லதுன்னு சொல்றான். என்ன நல்ல பையன் என்ன? இல்ல நல்ல பாம்பு கடிச்சதுல நல்லா பாத்தியா? ஆனா தண்ணி பாம்பு இல்லையில வாய் நாட்ட வாய் கலப்பால. தண்ணி பாம்பு கடிச்சிருந்தா அவனை கொண்டு உடனே கொண்டு போய் ஊசி போடணும். இல்லைன்னா ஜலதோஷம் பிடிச்சிக்கும். அது தண்ணியிலே கிடக்கா இல்லையா? கடிச்சோன்னா தண்ணி அவன் மேல விட்டுருவோம். எப்ப கருத்த நல்ல பாம்பு கடிச்சா நல்லது நடக்கும்டா. அதுக்குதான் இப்போ எனக்கு வருத்தமா இருக்கு. என்ன அவனை கடிச்ச பாம்பு இவனை கடிக்கல. பாய் வயல படம் எடுத்து கடிச்சு விட்டுறா. படம் இதை நீ இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லை. என்னது படம் எடுத்ததா? யார ஹீரோவை போட்டுருக்கு? புடன் பாம்பு. அது ஆடுமா? ஆடாது. இப்படி இப்படிங்கும். நடுவில் பைட்டு வச்சிருக்கேன் பாம்பு. பைட்டு வச்சிருக்கு. சொருக்கு சொருக்குன்னு குத்தம். அரைஞ்சனால உயிர் படிஞ்ச உனக்கு. உனக்கு இப்போ உயிர் போகுதுப்பா. எங்கடா படம் எடுத்துதுங்கிறான். கூட பாம்பு டான்ஸ் ஆடிச்சுங்கிறான் மூதேவி. அவன் செத்து போட்டான்டா. செத்து போனா போயிட்டு போறான். நடந்து வருவான்ல. பிரச்சனை தான். ஏன்டாப்பா அவனை போட்டோம்னு ஐயா என் புண்ணியவனை செத்து நம்ம வரமாட்டான்டா. செத்து வர மாட்டானா? செத்தே போயிட்டான். உயிரோட வருவான்ல? மயிலோட வர போறான். செத்தவன் எப்படா வருவான்? ஐயோ வராத அளவுக்கு செத்து போயிட்டானா? இல்லை சார், இருந்துட்டு 2 நாளைக்கு தங்கி இருந்துட்டு வருவான். பாரு, அந்த அம்மா ஒப்படைக்கும் போது குழந்தைகளே என் உயிரை ஒப்படைக்கிறேன், என் பிள்ளைய உங்கள்கிட்ட ஒப்படைக்கலப்பா. நான் எப்படி ஒப்படைக்கிறேனோ
அதே மாதிரி கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சாங்க. சொன்னாங்கல்ல. நீ விளையாட்டா சொல்றியோ விருதுமா சொல்றியோ அவன் செத்து போயிட்டான்னு சொல்ற. இந்த செய்தியை போய் அந்த அம்மா கிட்ட சொன்னா திடீர்னு அந்த அம்மா உயிரும் போயிடும். அதான்டா, ஒரு உயிருக்கு 2 உயிரை கொண்ட பாவம் நம்மள வந்து சேரும். நம்மள சேர்ந்து பாம்பே. ஏ கல்கத்தா, அத கடிச்ச பாம்பே சொல்றேன்டா. ஆமா சொன்னியா? ஏ பாம்பே, நீ யாரை கடிக்கணும்? ஒன்று விட்டு ஒன்று சொல்றவன். ஆமா. ஊருக்குடியே கெடுக்கிறவன். அண்ணன் தங்கச்சி சேர்ந்து போனா புருஷன் பொண்டாட்டின்னு கதையை கட்டி விடுறவன். வருஷத்துக்கு 2 தப்படி வேலையை நவுத்தி வைக்கிறவன். உன் வேலையை பிடிங்கி என் வேலையில வைக்கிறவன். 3 வருஷமா கோயிலுக்கு வரி கொடுக்காதவன். கடிக்கணும். வரி தாரன்னு விட்டு ஏமாத்துறவன். 100 நாள் வேலைக்கு அட்டையை கொடுத்து விட்டு 4 மணிக்கு போய் கையெழுத்து போடுறவன். ஐயோ, அந்த வேலை இல்லை போ. இவ்வளோ புரிஞ்சு நீ பிடுங்கப்படாதா? இந்த 5 வயசு பிள்ளைய கடிச்சிருக்கு. ஆனால் நீ கடிச்ச நல்ல புண்ணியம் செஞ்சான். அவன் நல்ல பாம்பு கடிச்சு போச்சுக்கணும் போட்டான். இந்த மாதிரி அடக்கரம் உள்ளவனு என்னடா கடிக்கணும்? என்ன கடிக்கும்? புடையம் குத்தி நான் கடிக்கும். நான் கடிக்கணும். நான் கடிச்சா 48 நாள் தான் இருப்பான். அவனை புடையம் குத்தி 4 அடைவில் இப்படி தான் நிற்பான். குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் இந்த மாதிரி பேசியிருந்தோம்னா அந்த அம்மா வழியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால அந்த அம்மா சாபத்துக்கு அப்புறம் நம்ம ஆளாயிடணும். இப்படியே போய் இந்த அம்மா கிட்ட உங்க பிள்ளை செத்து போயிட்டாங்கிற வார்த்தையை மட்டும் நீ சொல்லிடாத. அந்த அம்மா எது கேட்டாலும் அவனை கேளுங்க, அவனுக்கு தெரியும் மட்டும் நீ சொல்லு. அந்த அம்மாவை நான் அப்படியே சாக்கு போக்கா சொல்லி புரிய வச்சுடுறேன். என்ன தெரிந்தாலும் அதுக்கு தாண்டா உடனே கூப்பிட்டேன். என்ன நம்மளை எல்லாம் பாரு ஆண்டவன் என்ன செய்து சொல்ல வச்சுக்கிறான். ஒருத்தர் கல்யாணத்துக்கு வாங்கம்மா, காரிபத்துக்கு வாங்கம்மா, பூப்பு நீர் ஆட்டு விழாவுக்கு வாங்கம்மான்னு சொல்லி அனுப்பி வைப்பான். நம்ம 2 பேரையும் என்ன செய்து சொல்ல வைக்காம. ஆமாண்டா, அளவு நீ அழுவாதா? மாமி வேற சத்தம் கேட்குது. எதுக்கு கூப்பிட்டு செய்தியை சொல்லிடுவோம். சந்தி மாமி.